எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழகத்திலே போதை பழக்கம் அதிகரித்திருக்கிறது. போதை பழக்கம் அதிகரித்திருக்கிறது. எங்கிருந்து வருகிறது இந்த போதைப் பொருட்கள்? கஞ்சா எங்கிருந்து வருது? ஏற்கனவே இருந்தது தான் கஞ்சா. அங்கே ஒன்று இங்கே ஒன்று ரிச்சா ஸ்டாண்டில் இருக்கும், அங்கே பஸ் ஸ்டாண்டில் எங்கேயா இருக்கும், 1-2 இருக்கும், போலீஸ் பிடிப்பான் போவோம். ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் போதை கஞ்சா இல்லாத இடமே இல்லாத சூழ்நிலை உருவாயிருச்சு. இதை தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த கொலை கொள்ளை எல்லா குற்றங்களுக்கும் மூல காரணம், அடிப்படை காரணம் என்னன்னா போதை, கஞ்சா போதை. கஞ்சா போதையில் தான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாமே இன்றைக்கு கொலைன்னா கோர்ட்டில் குடும்பத்தோடு கொலை செய்கிறாங்க. ஏற்கனவே தன் நிலத்தில் ஏன் தண்ணி அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு அந்த குடும்பத்தையே வெட்டி சாய்ச்சாங்க, சேலத்தில் கொன்னாங்க. நேற்று பாருங்கள், போதையில் ஆன்லைன் பண்ணும்போது தான் குடும்ப மனைவி குழந்தையும் கொலை பண்ணான். சென்னையில் நடந்தது. நேற்று நடந்திருக்குது, போதை தலைக்கேறி பீகார் மாநிலத்தை சேர்ந்த அவர் எந்த மாநிலமாக இருந்தாருன்னா அவரும் ஒரு உயிர் தான். எந்த மாநிலமாக இருந்தால் அவரும் ஒரு உயிர். தமிழகத்தை நம்பி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்லுகிற இந்த தமிழகத்தை நம்பி வந்த ஒரு குடும்பம், ஒரு கை குழந்தையோடு வந்த ஒரு குடும்பத்தை இன்றைக்கு போதை பழக்கத்தால் போதையில் அடிமையாகி அந்த கணவரை கொண்டிருக்கிறது. பிறகு அவருடைய மனைவியை கற்பழித்திருக்கிறது. கற்பழிக்கும் போது அந்த குழந்தை அழு சத்தத்தை கேட்டு 2 வயது குழந்தையை செவுத்தில் அடித்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு முகத்தை சிதைத்து கோணிப்பையில் வைத்து அந்த கொலையை மறைத்திருக்கிறார்கள்.